கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் வந்தார். வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் திறந்த ஈப்பில் தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அவர் வழக்கமான வாகனத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் பிரச்சார வாகனத்தில் ஏறி அங்கே குழுமி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களுக்கெல்லாம் கையசைத்து ஒரு ரோட் ஷோ போல அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை கொளத்தூர் தொகுதியில் தொடங்கி இருக்கிற காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கின்றோம். ரமேஷ், இப்படி தான் திட்டமிடப்பட்டதா? அவர் வேட்புமனு தாக்கல் செய்த மறுகணமே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு தனது பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கொளத்தூர் தொகுதி மக்களை சந்தித்து இப்போது அவர் தனது பிரச்சாரத்தை, தனது வாக்கை கேட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திமுக மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நாளைய தினம் திருவாரூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில தான் போட்டியிடக்கூடிய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் அவர் இன்று பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்று அவர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில நாளைய தினமும் தொடர்ந்தும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஏப்ரல் 21ஆம் தேதியும் இதே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். இதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பிரச்சார திட்டமிடலா இருக்கு. வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக வேட்பாளராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக கொளத்தூர் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். என்னை மக்கள் அமோக வெற்றி பெற வைப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு இப்போது அந்த திமுகவின் அந்த கருப்பு சிவப்பு வாகனம், இந்த வாகனத்தில் தான் அவர் நிறைய முறை திறந்தவெளி பிரச்சாரமாக செய்தது உண்டு. அதே அந்த ஜிப் டைப்பிலான வாகனத்தில் அவர் இப்போது தனது பிரச்சாரத்தை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கியிருக்கிறார். தொடர்ந்து அவர் பொதுமக்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஓகே, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் வழக்கமான தன்னுடைய வாகனத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த மறுகணமே திறந்த ஜீப்பில் அவருடைய பிரச்சார வாகனத்தில் அங்கே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் கையசைத்தவாறு உதயசூரியன் சின்னத்தை கைகளில் காண்பித்து அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 10வது முறையாக சட்டமன்ற தேர்தல் கணம் காண்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.